ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பணத்தை சேமிக்காதீர்கள். இந்த கதை ஒரு விவசாய கிராமத்தில் வாழும் ஒரு பெரியவரை பற்றியது. ஊர் மக்கள் அவரை சோம்பேறி என்று அழைப்பார்கள். அவர் வேலை செய்யாமல் ஒரு மரத்தடியில் அமர்ந்து கொண்டு எதிர்காலத்தை பற்றி பெரிய பெரிய கனவுகள் காண்பார். ஒரு நாள் நான் கடை வைப்பேன், மாடுகள் வாங்குவேன், கஷ்டப்படாமல் பணம் சம்பாதிப்பேன் என்று அவர் சொல்லிக்கொண்டே இருப்பார். ஆனால் அந்த நாள் வரவே இல்லை. அவரது மனைவி, வாழ்க்கை கனவுகளால் நகர்வதில்லை, உழைப்பால் மட்டுமே நகரும் என்று வருத்தப்படுவார். ஒரு நாள் இரவு பசியால் வாடிய அவரது பேரன், தாத்தா, சாப்பிட ரொட்டி இருக்கிறதா என்று கேட்கிறார். வீட்டில் ஒரு துண்டு ரொட்டி கூட இல்லை. வெறும் கனவுகளால் வயிற்றை நிரப்ப முடியாது என்பதை அந்த முதியவர் உணர்கிறார். மறுநாளே அவர் வயலில் கூலி வேலைக்கு செல்கிறார். சுட்டெரிக்கும் வெயிலில் முதுகு வலிக்க உழைக்கிறார். அவருக்கு கிடைக்கும் சொற்ப கூலி கடன் அடைப்பதற்கும் மருந்துக்கும் உணவுக்குமே சரியா போகிறது. ஒரு நாள் சேமிப்பதே பாதுகாப்பானது என்ற பேச்சை கேட்டு ஒரு கண்ணாடி ஜாடியை எடுத்து தனது கட்டிலுக்கு அடியில் மறைத்து வைத்து சேமிக்க தொடங்குகிறார். தனது தேவைகளை குறைத்து கொண்டு கிழிந்த செருப்பை கூட மாற்றாமல் பணத்தை சேமிக்கிறார். சில மாதங்களுக்கு பிறகு ஜாடி நிறைகிறது. அதை எடுத்து கொண்டு சந்தைக்கு சென்று 3 மூட்டை சோளம் கேட்கிறார். ஆனால் விலைவாசி உயர்வால் அவர் சேமித்த மொத்த பணத்திற்கும் 1½ மூட்டை மட்டுமே கிடைக்கிறது. பணம் அதன் மதிப்பை இழக்கிறது என்ற கசப்பான உண்மையை அவர் உணர்கிறார். சேமிப்பதால் என்ன பயன் என்று பேரனின் கேள்விக்கு அவரிடம் பதில் இல்லை. ஒரு காலை வேளையில் பக்கத்து வீட்டுக்காரர்கள் முட்டை மற்றும் பால் பாக்கெட்டுகளை கொண்டு செல்வதை பார்க்கிறார். அப்போது அவருக்கு ஒரு யோசனை வருகிறது. மிச்சம் இருந்த பணத்தை வைத்து சில கோழிகளை வாங்குகிறார். அந்த கோழிகள் முட்டையிடத் தொடங்குகின்றன. சிலவற்றை உண்டு, சிலவற்றை விற்று அதில் கிடைக்கும் பணத்தில் மேலும் ஒரு கோழியை வாங்குகிறார். விரைவில் அவரது தோட்டம் முழுவதும் கோழிகளின் சத்தம் கேட்கிறது. முதியவர் தனது பேரனிடம் ஒரு முட்டையை காட்டி சொல்கிறார், இது ஒரு ஜாடி பணத்தை விட மதிப்பு மிக்கது. இது நமக்கு உணவளிக்கிறது, வளர்க்கிறது. இதன் மதிப்பு குறைவதில்லை. பணத்தை சேமிப்பது என்பது கையில் தண்ணீரை பிடிப்பது போன்றது. அது நழுவிக் கொண்டே இருக்கும். பணத்தை வேலை செய்யவை. அது சிறிய அளவில் தொடங்கினாலும் அதை வளர செய். இதுவே அவர் கற்ற மிக பெரிய உண்மை. இந்த கதையின் நீதி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், வெறும் பணமாக சேமித்து வைப்பதை விட அதை ஏதேனும் ஒரு வழியில் முதலீடு செய்து வளர செய்வதே உண்மையான புத்திசாலித்தனம். இந்த கதையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோவை லைக், ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.